ஹலோ காய்ஸ், இது நம்ம சேனல் பிஎம்ஆர் ஆரி ஸ்டார்ஸ். இன்றைக்கி ஆரியோட பேசிக் ஸ்டிச்சான ஸ்டெயின் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுதான் ஆரி நீடில். இது அயன் நீடில், அப்படி இல்லைனா துலிப் பிராண்டோட நீடில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சூயிங் த்ரெட் எடுத்திருக்கேன். பிகினர்ஸ் எல்லாருமே சூயிங் த்ரெட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். தென் இதை கட் பண்ணுறதுக்கு சிசர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சூயிங் த்ரெட்டுக்கு எட்ஜில் ஒரு நாட் போட்டுடலாம். இப்போது நாட் போட்ட எட்ஜை நடுவிரலுக்கும் கட்டை விரலுக்கும் நடுவில் பிடிச்சி ஆள்காட்டி விரலில் சுற்றி திரும்பவும் வர த்ரெட்டை அதே விரலுக்கு இடையில பிடிச்சிக்கலாம். இப்போ அந்த த்ரெட்டை நீடில் இப்படி தான் எடுக்கணும். இதை இப்போ நம்ம கிளாத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நீடில் கீழே விட்டு கீழேருந்து த்ரெட் எடுக்கிறேன். டிசைனோட டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நீடில் எப்போவுமே இருக்கணும். பிகினர்ஸ் எல்லாருமே லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீடில் எப்போவுமே 90 டிகிரியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அதே டைரக்ஷனில் அடுத்து நீடில் உள்ளே விடுறேன். விட்டு த்ரெட்டை கீழே சுற்றிக்கிறேன். சுற்றிட்டு திரும்பி அதை லெஃப்ட் ஒரு ரைட், திரும்பவும் நீடில் கீழே விட்டு த்ரெட்டை எடுத்து லெஃப்ட் பக்கமாக திருப்பிக்கிறேன். திரும்பி ரைட்டில் திருப்பி நான் ஸ்டிச் பண்ணுறேன். பிகினர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி தள்ளி தள்ளி பெரிய ஸ்டிச்சாகவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச் நல்லா வந்ததுக்கப்புறம் சின்ன ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நான் என் நாட் போட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். பெரிய ஸ்டிச் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டிச்சாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா டிசைனுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டிச் தான் பண்ணுவோம். இதுதான் நல்ல ஒரு லுக்கை கொடுக்கும். ஏன் எடுத்ததுமே பெரிய ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறீங்க, சின்ன ஸ்டிச் ஏன் போடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்ததுமே சின்ன ஸ்டிச் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா த்ரெட்டு நிறைய கட் ஆகும். ப்ராக்டிஸ் இல்லாமல் நம்ம எடுத்ததுமே பண்ணும்போது அதுக்கப்புறம் அதை ஃபோர்ஸ் போட்டு இழுக்கும்போது ஃப்ரேம்லேருந்து கிளாத் லூஸ் ஆகும். அப்புறம் நமக்கே நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியுமா அப்படி சொல்லிட்டு தோண ஆரம்பிச்சிடும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணி எண்டு நாட் போட்டுடுறேன். பிகினர்ஸ் யாருமே இப்போ எண்டு நாட் ட்ரை பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு ஸ்டிச் நமக்கு நல்லா வந்தாலே போதும். எண்டு நாட் நான் தனியாக ஒரு கிளாஸ் போடுறேன். அது மூலமாக நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போது கிளாத் கீழே நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். இந்த எண்டு நாட் போட்டு வச்சுருக்கோம்ல சூயிங் த்ரெட்டில், அதை அந்த நடு விரலுக்கும் கட்டை விரலுக்கும் நடுவில் பிடிச்சி ஆள்காட்டி விரலில் சுற்றிருக்கோம். இப்படி தான் த்ரெட்டை நீடிலேருந்து எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கிளாத்து கீழே வச்சுருக்கேன். த்ரெட்டை மேலேருந்து நீடில் விட்டுறேன். இப்போ த்ரெட்டை மேலே எடுத்துடுறேன். எடுக்கும்போது அந்த எட்ஜ் நாட் போட்டதை விட்டுறேன். ஃப்ரீயாக விட்டுட்டு 2 விரலில் த்ரெட்டை பிடிச்சிக்கிறேன். இப்போ நீடிலோட டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த ஸ்டிச் வரும். அதுக்கு கீழே இருந்து இந்த கீழே நம்ம பிடிச்சிருக்க த்ரெட்டை ஜஸ்ட் அந்த நீடிலில் சுற்றி விட்டுக்கிறேன். நல்லா பாருங்கள். ஜஸ்ட் நீடிலில் அந்த த்ரெட்டை சுற்றி விடுறேன். நீடில் ரைட் லெஃப்ட்டுன்ட்டு வெளியே எடுத்துடலாம். த்ரெட்டை ரொம்ப லைட்டாக பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சி அதை இழுக்கலாம் வேணாம். அப்படிலாம் பண்ணால் த்ரெட் அறுந்துடும். இப்போ இந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சுக்கு நம்ம மேலே என்ன வேலை பார்க்குறோம், கீழே என்ன பார்க்குறோன்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்க அடுத்து சில்க் த்ரெட் எடுத்து ஒர்க் பண்ணலாம். அதுக்கு நான் சேம் கலரில் இருக்க 2 சில்க் த்ரெட் எடுத்து அதோட எட்ஜஸ் ரெண்டுமே சேர்த்து ஒரு எண்டு நாட் போடுறேன். சில்க் த்ரெட் எப்போவுமே டபுள் ஸ்டாண்ட்ஸில் தான் யூஸ் பண்ணணும். சிங்கிள் ஸ்டாண்ட்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப தின்னாக இருக்கும். கையில் பிடிச்சி நம்ம இழுத்தாலே அறுந்துடும். எப்பவும் போல் த்ரெட்டை விரலில் சுற்றிட்டு
ஸ்டிச் பண்ணலாம் கிளாத்தில். நம்ம ஸ்விங் த்ரெட்டில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் நீடில் மூலமாக கீழே இருக்க த்ரெட்டை மேலே எடுத்து ரைட் அண்ட் லெஃப்ட் அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம சில்க் த்ரெட்லேயும் தள்ளி தள்ளி பெரிய பெரிய ஸ்டிச்சாகவே ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். போக போக சின்ன ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போது சிங்கிள் த்ரெட்டு தான் இருக்குது, அதில் டிசைன் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சோண்டு த்ரெட்டை அப்படியே எடுத்துகிறோம் நமக்கு தேவையான அளவுக்கு. நான் இந்த அளவு த்ரெட் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதோட 2 எட்ஜும் இருக்கா, அந்த 2 எட்ஜ்லேயும் ஒரு நாட் போட்டுக்கிறேன். இனி எப்பவும் போல் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணும்போது டபுள் த்ரெட்டுலேருந்து சிங்கிள் த்ரெட்டு தான் வரும், அதுவே கட் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை பிகினர்ஸ் எல்லோரும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வருவீங்க. பட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நார்மலாக ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால் இது கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு சரி த்ரெட்டு எடுத்ததுமே யூஸ் பண்ணாதீங்க. சரி த்ரெட் ஸ்டிச் பண்ண ஈஸியாக தான் இருக்கும். பட் இதை பழகினதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. எடுத்ததுமே ஒரு லைன் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களால் டிசைன் பண்ண முடியாது. செயின் ஸ்டிச் பொறுத்த வரைக்கும் நம்ம 3 or 4 ஷேப்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நம்மளால் சிம்பிள் டிசைனே ஸ்டிச் பண்ண முடியும். அதனால தான் நான் இங்கே பேசிக்கான 3 ஷேப்ஸை வரைஞ்சிருக்கேன். இப்போ அது எல்லாத்துலேயும் ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் காட்ட போகிறேன். ஏன்னா இதோட எட்ஜஸ் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நல்லா ஷார்ப்பாக வரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு தான். இப்போ பாருங்கள், நான் நார்மலாக எப்பயும் போல் ஸ்டிச் பண்ணிட்டு போகிறேன். நான் வரைஞ்சதுலேருந்து அந்த ஸ்டிச் வந்து தள்ளி போயிருக்கு. கரெக்டான ஷார்ப்னஸ் எனக்கு இதில் கிடைக்கல. இப்போ வர எட்ஜில் ஷார்ப்னஸ் கிடைக்க நான் எப்பயும் போல் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த லாஸ்ட் எட்ஜு கிட்ட வரும்போது நான் ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுறேன். இங்கே பாருங்கள், எட்ஜில் குட்டி ஸ்டிச் போட்டு அப்படியே திருப்பி நான் எப்பவும் போல் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ இந்த குட்டி ஸ்டிச் தான் நமக்கு நல்ல ஒரு ஷார்ப்னஸை கொடுத்துருக்கு. நான் வரைஞ்சதுக்கு மேலேயே அப்படியே வந்திருக்கு பாருங்கள். நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி போயிட்டே இருக்கும்போது நடுவில் நம்ம த்ரெட்டு கட் ஆகிடுச்சி அப்படின்னா நம்ம டென்ஷன் ஆக தேவையில்ல. கட்டான த்ரெட்டை எடுத்து திரும்பவும் அதில் எட்ஜில் நாட் போட்டுடுறோம். நாட் போட்டு இந்த மேலே இருக்க பிசிரை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு ஒரு 3 or 4 ஸ்டிச் பேக்லேருந்து அப்படியே ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நமக்கு இங்கே கட்டானதே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் த்ரெட்டும் கலண்டு வராது, டைட்டாக தான் இருக்கும். டிசைனோட ஃபினிஷிங்கும் நல்லா தான் வரும். அதை விட்டு நீங்கள் த்ரெட்டு கட் ஆகிடுச்சி அப்படி சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த ஸ்டிச்சை அப்படியே கீழேருந்து இழுக்க தேவையில்ல. அவ்வளோதான், எட்ஜில் நான் நாட் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிடுறேன். அடுத்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இது எதுக்குன்னா, நிறைய டிசைன்ஸில் இந்த மாதிரி வளைவான ஷேப்லாம் வந்துச்சுன்னா நம்ம வரைஞ்சிருக்க டிசைன் மேலேயே நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான். இது ரொம்பவே ஈஸியாக வரும். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது த்ரெட்டு கட் ஆகாமலும் கிளாத்தில் ஹோல்ஸ் விழாமலும் இருந்தாலே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ நான் 2 ஷேப் ஸ்டிச் பண்ணேன். ஸ்கொயர் ஷேப் எட்ஜுக்காகவும் ரவுண்ட் ஷேப் வளைவுக்காகவும். இப்போ வந்து 3வது திலகம் ஷேப். இது வந்து அந்த எட்ஜஸ்ஸு ப்ளஸ் அந்த வளைவு ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.